ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஸ்கேம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கேம்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல நம்ம நாட்டிலே ஸ்கேம் மிகப்பெரிய ஒரு உச்சக்கட்ட நிலையை அடைஞ்சிருக்கு. அது இல்லாம இப்போ ஆன்லைன் மூலமா ஸ்கேம் பண்றாங்க. போன் கம்பெனி கால் அது மாதிரி ஸ்கேம், உங்களுக்கு காசு ப்ரைஸ் வச்சிருக்குது அது மாதிரி ஸ்கேம். அதை பத்தி தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோவில் போலாம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துக்கிறோம்னா ஸ்கேம் அப்படின்ட்டு சொல்லலாம். நாளுக்கு நாள் நம்ம நாட்டில் ஸ்கேம், அதாவது ஏமாத்துற ஒரு விஷயம், ஏமாத்தி காசு மற்றவங்க நம்ம காசு எப்படி பறிக்கலாம் தான் அதிகமாக இப்போ நிறைய பேர் திங்க் பண்ற ஒரு விஷயமாவே இருக்கு. அதுக்கு முன்னாலாம் ஒரு பொருள் வாங்கி அது மேல எக்ஸ்ட்ரா காசு வச்சு விற்று அவங்க லாபம் பார்த்துருந்தாங்க, அதிகமாக இது பண்ணியிருந்தாங்க. இப்போலாம் ஆன்லைன் மூலமா ஸ்கேம் பண்ணதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது அவங்க உங்க மொபைலோடைய ஒரு சின்ன ஓடிபி அது இருந்தால் போதும் உங்க மொபைல் ஃபுல் ஆக்சஸ் அவங்க கண்ட்ரோல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் இது ஷேர் பண்ணுங்க, அது ஷேர் பண்ணுங்க, இது உங்களுக்கு ரீசார்ஜ் திட்டம், ஃப்ரீயா டேட்டா வருது, எக்கச்சக்கமான லிங்க்ஸ் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிருப்பாங்க. நம்மளுக்கே தெரியாம அது கிளிக் பண்ணலாம். அது மாதிரிலாம் லிங்க் தயவு செய்து யாரும் கிளிக் பண்ணாதீங்க. அதெல்லாம் ஒரு ஸ்கேம் லிங்கா கூட இருக்கலாம். அதில் நீங்கள் போய் மாட்டீங்கன்னா தானாகவே உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து மணிலாம் தானாகவே அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால நீங்கள் அது மாதிரி ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு நம்ம 1 ஜிபி வருது 1.5 ஜிபி வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அது கிளிக் குத்துனா போதும், சொல்லி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஃபுல் கண்ட்ரோல், உங்கள் மொபைல் ஃபுல் கண்ட்ரோல் அவங்க ஆக்சஸ் போயிடும். அதனால பார்த்து யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு ஆப் பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்றோம்னு வச்சுங்க, தானாகவே நம்ம என்ன பண்ணுவோம், மேக்சிமம் இமெயில் ஐடி வச்சு அந்த ஆப் லாகின் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா மொபைல் நம்பர் வச்சு அந்த ஆப் லாகின் பண்ணுவோம். இப்போ நம்ம மொபைல் நம்பர் வச்சு அந்த ஆப் லாகின் பண்ண சொல்ல ஓடிபி தானாகவே ரெஜிஸ்டர் ஆகிடும். ஆட்டோ மோட்ல இருக்கும். நம்ம செட்டிங்ஸ்ல ஒரு மொபைல் நம்பர் ஓடிபி வந்துச்சுன்னா தானாகவே போய் ஆக்சஸ் ஆகிடும். அந்த ஓடிபி ஆஃப் பண்ணிங்க, நம்ம டயல் பண்ற மாதிரி வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாம திடீர்னு ஓடிபி டக்குன்னு ஓட போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க பேங்க் அக்கௌண்ட் 0 அக்கௌண்ட் இறக்காம பண்ணிங்க பாத்துருங்க. அது இல்லாம கவர்மெண்டே இந்த இது பண்ணிருக்கு. நீங்க நார்மலா யாரும் ரிங் டூன் வைக்காம உங்க கேங்கில் ஒருத்தருப்பாங்கள, அவனுக்கு கால் பண்ணி பாருங்க. ஒரு கவர்மெண்ட் ஒரு வெப்சைட் மூலமா யாருக்களையும் எந்த ஓடிபி ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வுக்கோசம் அது ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான ஸ்கேம் நடந்திருக்கு. நீங்க பார்த்து உஷாரா இருங்க. அந்த ஸ்கேம்ல நீங்க போய் மாட்டிக்காதீங்க. எந்த ஒரு லிங்கையும் எந்த ஒரு ஓடிபியும் ஷேர் பண்ணாம இருங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தனியா காலே வரும், கம்பெனி கால் மாரி. அது மாதிரி உங்களுக்கு காலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த காலில் உங்களுக்கு ப்ரைஸ் இருக்கு, நீங்க இவ்வளோ அமௌண்ட் கட்டுங்க, நாங்க உங்களுக்கு அந்த ப்ரைஸ் அனுப்புறோம். அது மட்டும் இல்லாம உங்க ஓடிபி ஷேர் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு வித்ரா பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்கச்சக்கமான ஸ்கேம் நடைபெற்றிருக்கு. பார்த்து உஷாரா இருங்க. இந்த வீடியோ யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு பயன் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இது மாதிரி எனக்கு ஒருத்தரை பார்த்தா கூட ஓகே தான், என்னால ஒருத்தருக்கு போயிட்டு ஒரு தகவல் தெரியுதுல, அது போறோம். சரி, நன்றி, பாய் பாய்.